ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னங்க நீங்களும் எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? நாங்களும் கல்யாணத்தலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. 3 கல்யாணம். நேத்து சாயந்தரம் போல கிளம்பியிருந்தோம். என்னோட கொழுந்தனார் பையனுக்கு கல்யாணம். குன்றத்தூர்ல தான். நேத்து ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு, காலையில கல்யாணத்தையும் தான் முடிச்சுட்டு தான் வந்திருந்தோம். 6, 7:30 முகூர்த்தம். அதனால வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு, கல்யாணத்த முடிச்சுட்டு தான் வந்திருந்தோம். பொண்ணுக்கு வந்து இந்த மாரி தான் மடிசார் கட்டுவோம். பையனுக்கும் அதே மாதிரி தான். பூணூல் போட்டு மெட்டியெல்லாம் பையனுக்கு போட்டுருவோம். திரை போட்டு தான் தாலி கட்டுவோம். பொண்ணு இந்த பக்கமும், மாப்பிள்ளை இந்த பக்கமும் உட்காந்துருவாங்க. தாலி கட்டி முடிக்கும்போது அந்த திரைய எடுத்துருவாங்க. அந்த முகூர்த்த காயில இந்த தாலிய சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த தாலிய எடுத்து கட்டும்போது, தேங்காய வந்து பொண்ணு கையில குடுத்துருவாங்க. சூப்பரா காலையில கல்யாணம் முடிஞ்சுச்சு. காலையிலே சீக்கிரமா எழுந்திரிச்சதுனால நல்லா பசி வந்துருச்சு. டிஃபன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, குன்றத்தூர் முருகர் கோயில்ல என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம். அங்க அப்படியே போயிட்டேன். கோயில்ல வந்து தாலி கட்டிட்டு, கீழ வந்து ஒரு ஹால் மாரி புடிச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, மொய்யெல்லாம் குடுத்துட்டு, "குன்றத்து மேல குமரன் உட்காந்துருக்காரே, அவர பார்க்காம எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுலாம் ஏறி போல. ஏன்னா, அந்த கல்யாணத்துக்கு வேற போணும். டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு, பின்பக்கமா ஆட்டோ போகுது கோயில்கிட்டயே. அங்க ஆட்டோலயே போயிட்டு, அதே மாரி முருகர பார்த்துட்டு, சூப்பரா நல்லா அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு, அதே மாரி ஆட்டோல வந்து இறங்கியாச்சு கீழ. அங்கேருந்து வடபழனிக்கு அந்த கல்யாணத்துக்காக ஓலா புக் பண்ணியிருந்தேன். வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து ஷேர் ஆட்டோன்னு நெனச்சுக்கிட்டு, கை காமிச்சுக்கிட்டு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். சரி கூப்பிட்டுக்குங்கப்பா பரவால்ல நம்ம இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் ஏறி முன்னாடி உட்காந்துருந்தாரு. நான் வந்து சரி வாப்பா எதுக்கு முன்னாடி வா இடம் இருக்குது பின்னாடி உட்காந்துக்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருந்தாரு. ஆட்டோ இறங்க போகும்போது அப்படியே ஸ்டைலாக பேக்கெட்லேருந்து 10, 10 ரூபாவா ஒரு ஒரு 5 நோட்டோ 4 நோட்டோ எடுத்தான். எடுத்துட்டு ஒரு 10 ரூபாய குடுத்தான். அவன் இறங்குற இடத்துக்கு ரூ. 10 போல இருக்கு ஆட்டோக்கு. அப்புறம் "வேண்டாம்ப்பா வச்சுக்கடா தம்பி" அப்படின்னு சொன்னோனே ஒரே சிரிப்பு அவருக்கு. சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு கிளம்பிட்டான் பாய் சொல்லிட்டு. வடபழனியில 9, 10:30 கல்யாணம் முடிச்சுட்டு, நாகவள்ளி சடங்குன்னு ஒண்ணு செய்வோம். நாத்தனார் வந்து பொட்டும், மணியும் கட்டுவாங்க. குடும்ப விருத்திக்காக அது பெரியவங்கலாம் ஆசீர்வாதம் பண்ணி, அந்த தாலி கட்டுறது ஒரு ஐதீகம். பொட்டு எப்படி இருக்கும்னா, நம்ம குழம்பு கரண்டி இருக்குல்ல, அந்த மாரி குழி மாரி இருக்கும். மேல காது வச்சிருக்கும். 2 குண்டு வந்து 2 சைடுல கோர்த்து கட்டுறது. முதல்லலாம் வந்து இந்த உட்கழுத்துல கட்டுவாங்க. அது அழகா இருக்கும். இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கு கட்டி கழுத்துல பார்க்கும்போது. இப்ப வந்து தாலி மாரியே கீழ இறக்கியே கட்டிடுறாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. 3 கல்யாணத்த பார்த்ததுல மனசு நிறைவாவும், மத்தியானம் வடை பாயாசத்தோட சாப்பிட்டதுல வயிறு நிறைவாவும், எல்லா சொந்த பந்தங்களோட சிரிச்சு பேசி நல்லா அரட்டை அடிச்சுட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பியிருந்தோம். இந்த ஃபோட்டோல நடுவுல இருக்காங்கல்ல, அவங்க வந்து அமுதாம்மா. நான் போடுற வீடியோவெல்லாம் ரொம்ப புடிச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு பார்த்ததோட இல்லாம பார்த்துட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. "நல்லா இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நேர்ல பார்த்துட்டு, "நல்லா இருக்குடாம்மா பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்துனாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.